வேலைக்கு தேடுவோம், ரைட்? ஸோ அது வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் மாறிக்கிட்டு வேலைக்கு தேட வருவாங்க, இல்லை சில பேர் ஜாப் சேஞ்சில் இருப்பாங்க. கம்பேரிசன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் வந்து யார் கூட கம்பேர் பண்ணுவோம்? சைனீஸ் தான் நம்மளோட அப்படி தான் பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணலாம், தீர்மானம் பண்ணலாம் என்ன மாதிரி வேலைக்கு அவங்க போகிறாங்க, என்ன மாறுதல் நடந்திருக்கு. வணக்கம், இது திசை. நான் கண்ணாசி மாதிரி என்னோட இடத்தின் கலாவள்ளி சேது இருக்காங்க. வணக்கம் டத்தேன். வணக்கம் கண்ணா, எப்படி இருக்கீங்க? சௌரியமா இருக்கேன். ஓகே, வாரம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த கரியர், அதாவது வேலை வாய்ப்புகள், ஜாப், இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதில் வந்து பார்ட் 1ல நிறைய பேசணும். ஒரு ப்ராப்பர் ரெஸ்யூம் எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணக்கூடாது, ஒரு வேலை இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னே எப்படி இருக்கணும், ஆள் பாதி ஆடை பாதி எல்லாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் நம்ம? இந்த பார்ட் 2 நம்ம என்ன சொல்லலைனாக்கா, வேலை உங்களுக்கு கிடச்சிருச்சு, அவங்க உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க வேலைக்கு, ரைட்? ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? பிகாஸ் அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேலை செக்யூர் பண்ணணுமே. ஓகே, நான் செக்யூர் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரோசஸை வென் இன்டர்வியூ பண்ணதுக்கப்புறம் அவங்க நம்மளை கூப்பிடுவாங்க பாருங்க, பல தடவை கூப்பிடுவாங்க எம்ப்ளாயர் சைட்லேருந்து. இந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. அதை எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி அக்கன்னா, ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த எம்ப்ளாயை வந்து எம்ப்ளாயிஸ் கூட, அந்த பொட்டன்ஷியல் ஃபியூச்சர் எம்ப்ளாயி கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அது இன்டர்வியூ மட்டும் பார்த்தாது, ஈவன் தட் ஹோல் ப்ராசஸ். ஹெச்ஆர் அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஓ, திஸ் கேண்டிடேட் இஸ் வெரி குட், நோ, வெரி கோஆப்ரேட்டிவ், டிட் திஸ், டிட் தட், நோ. ஸோ அந்த ஹோல் டச் பாயிண்ட் சொல்கிறாங்களா, அந்த டச் பாயிண்ட்ஸாக பாசிட்டிவாக இருக்கணும், கான்ஸ்ட்ரக்டிவாக. ஸோ நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணீங்களோ, யூஆர் அ டீம் பிளேயர். அந்த டீம் பிளேயரை நீங்கள் இப்போ யூ ப்ரொஜெக்ட் இஸ் அ குட் டீம் பிளேயர். த்ரூ அவுட் யார் கூப்பிட்டா அந்த டீம் பிளேயராகவே அப்பியர் பண்ணணும். அப்புறம் லெட்ஸி வேலைக்கு வந்துட்டோமா, இன்டர்வியூவில் எப்படி சொன்னீங்களோ அதை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும். சில பேர் இன்டர்வியூனால ரொம்ப ஓவராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சமயத்தில் வேலைக்கு வந்தோன்னா தி டேக் இட் ஃபார் கிராண்டட், அதான் வேலை வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ இட் மஸ்ட் மெயின்டைன் அந்த எந்தூசியாசம் சொல்லுவாங்க தெரியுமா, அதன் மஸ்ட் பி தேர் ஆல் த்ரூ அவுட். இப்போ நீங்கள் சொன்னீங்க ரத்தின், அதாவது இப்போது அந்த வேலைக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ஹெச்ஆர் டீல் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ஆல்ரெடி வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ஹெச்ஆர் டீல் பண்ணுறப்போ அவங்க இன்டர்வியூ பண்ணுறப்போ வேறு மாதிரி இருந்தாங்க, இப்போ டீல் பண்ணுறப்போ வேறு மாதிரி இருக்காங்கட்டு இவங்க ஃபீட்பேக் கொடுக்குறப்போ அது மறுபடியும் அது பாதிக்க வாய்ப்பு இருக்கா? பாதிக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் எம்ப்ளாயி வந்து இப்போ லெட்ஸ் சே தே ஃபவுண்ட் அவுட் சம்திங் தட் அங்கே ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்குது, அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க, இன்டெரக்ட்லி கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, பிகாஸ் டெஸ்ட்லாம் இப்போ வந்து நாட் ஜஸ்ட் அபவுட் ஆரல் கண்ணா, they also do profiling, candidate assessment, candidate profile assess பண்ணுவாங்க. இப்போ நான்லாம் வந்து என்னோட இதில் ஒரு மாடியூல் இருக்குது எங்களுக்கு, வாட் கைண்ட் ஆஃப் டீம் பிளேயர் will you be, ரைட்? ஸோ அதில் நமக்கு தெரியும் எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் தான் வேணுமாங்க. இப்போ அந்த கேரக்டர் வந்து த கேண்டிடேட் இஸ் நாட் லைக் தட் கைண்ட் ஆஃப் கேரக்டர், ஹெச்ஆர் ஃபீட்பேக் கொடுத்துட்டால அவங்க திருப்பி செக் பண்ணுவாங்களே. ஆமாம். ஸோ அந்த வேலை போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அந்த அஃபிஷியல் லெட்டர்னு ஒன்று கொடுக்கலையே, அஃபிஷியல் கொடுத்து சைன் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங், ரைட்? ஈவன் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அதை போகிறது கூட ஃபங்க்ஷனாக போகணும். அப்பாயின்மெண்ட் லெட்டர் கலெக்டிங் தானே, டேக் மை டைம்ல, டுமாரோல, நெக்ஸ்ட் வீக்ல, இதெல்லாம் வந்து வில் பி இம்ப்ரெஷன் யூ ஆர் மேக்கிங், ரைட்? ஸோ அதெல்லாம் ஆல் த வேல அந்த டச் பண்ண சொல்ற டச் பாயிண்ட்ஸ் ஆல் மஸ்ட் பி பாசிட்டிவ். ஓகே. ஸோ அப்புறம் வேலைக்கு போகிற முதல் நாள் சில பேர் பாருங்கள், இந்த சைனீஸ் கேண்டிடேட்ஸ்லாம் ஏர்லியாகவே வந்துருவாங்க வேலைக்கு, யூனோ. ஸோ அதெல்லாம் ஷோஸ் தட் யூ என்தூசியாசம் அட் ஒர்க் அண்ட் அப்படி மெயின்டைன் பண்ணிடுவாங்க சம் ஆஃப் தம், யூனோ. ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து அந்த க்ரூமிங் ரொம்ப முக்கியம் இல்லை? க்ரூமிங் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இன்டர்வியூக்கு வரும்போது நல்லா அழகாக க்ரூம் பண்ணிப்பாங்க, வேலைக்கு வரும்போது they'll come in jeans, you know. I've seen candidates kana they'll come in slippers. Oh my god. So to work, you know. But of course ad agentலாம் வேலை செஞ்சேன், அங்கெல்லாம் வந்து அப்படி தான் இருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல், அவங்களாம் வந்து அப்படி தான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டைல் வாங்க, அவங்க ரொம்ப க்ரியேட்டிவாக ட்ரெஸ் அப் பண்ணுவாங்க. அதெல்லாம் நாட் மோஸ்ட் பீப்புள் டோன்ட் ட்ரெஸ் அப் லைக் தட்ல. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சர்வீஸ்க்கு வரும்போது யூ கேன் நாட் சடன்லி ஒரு கிளைண்ட் கூப்பிட்டாங்கனாக்கா, இப்போ அன்றைக்கி வேலை ஜாயின் பண்ண அன்றைக்கோ இல்லை ஃபியூ டேஸ் லேட்டர் ஒரு மீட்டிங் வருது. ஸோ த பாஸ் சொல்கிறாங்க, கம் லெட்ஸ் கோ ஃபார் திஸ் மீட்டிங், கோ டேக் அ ப்ரீஃப்னு சொல்கிறாங்க. யூ லுக் அட் யுவர் செல்ஃப், ஸ்லிப்பர், டிஷர்ட், ஜீன்ஸ், கிளைண்ட் கூட்டிகிட்டு போகும்போது அண்ட் த பாஸ் இஸ் அட்டையர்ட் ப்ராப்பர்லி, ஸ்டாஃப் இந்த மாதிரி வராங்க. வாட் வில் த கிளைண்ட் திங்க்? I have heard even in the industry also கூட there are some directors don't dress up properly, you know. ஸோ ப்ரொஃபஷனலாக இருக்கணும் கண்ணா, சட்டை வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கணும், யூனோ. நாட் ட்ரான்ஸ்பேரண்ட், நாட் லைக் அ டிஷர்ட், யூனோ, ஸ்டெயின்ஸ் இதெல்லாம் இருக்கும், ஏன்னா. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படி, பிகாஸ் கிளைண்ட் ஃப்ரண்டிங் ஜாப்லாம் அப்படி இருக்கணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எங்கள் ஜாப்லாம் வந்து எனி டைம் அ கிளைண்ட் கேன் கால் அஸ், கம் ஃபார் ப்ரீஃப் திஸ் அண்ட் தட். ஏர்லியர் நான் எல்லாம் ஆஃப்டர் லாக் கோவிட் இட்ஸ் பிட் டிஃப்ரெண்ட், எல்லாம் ஆன்லைனில் செஞ்சிடறாங்க, எவ்ரிபடி வெரி ஃபெமிலியர் வித் தட். இப்போ முன்னெல்லாம் இஸ் ஃபிசிக்கல். இப்போ நல்ல வேலை ஞாபகப்படுத்தினு, நமக்கு முன்னே வந்து ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அப்போ வந்து நம்ம வேலைக்கு கூப்பிட்டாங்க, போகிறோம், நம்ம இது பண்ணுறோம். இப்போ வந்து ஏஐன்னு ஒரு விஷயம் வந்துருச்சு. ஸோ இந்த ஏஐ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம வேலைக்கு ஜாயின் பண்ணுறப்போ, புதுசாக ஜாயின் பண்ணுறப்போ நம்ம இருக்கணும், அது எப்படி தயார் பண்ணிட்டு போகணும், நம்ம வேலைக்கு போகிறப்போ அங்கே எப்படி இருக்கணும்? ஓகே, லைக் ஒன் திங் டூரிங் லாக்டவுன் எல்லாருமே வீட்டிலேருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தி ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஃபார் அ ஹைப்ரிட் ஒர்க்கிங் ஸ்டைல் ஆல்ரெடி அந்த டைமில். ஸோ அப்போ அந்த ப்ரீவியஸ் எம்ப்ளாயி, தட் மீன்ஸ் முன்னவே லாக்டவுனுக்கு முன்னாடி வேலை செஞ்ச எம்ப்ளாயி
மாதிரி நோ ப்ராப்ளம். இந்த ஹைப்ரிட்ல ஒர்க் பண்ணதுனால when they come back to work it's okay. But சில பேர் வந்து they still prefer going to do online. Cannot. We have to be prepared to be hybrid. Because எல்லாமே நம்ம வந்து இப்போ பாருங்க, ஈவன் லைக் தோஸ் இஸ் கூகுள் வென்ட் விதவுட் அன் ஆஃபீஸ் ஸ்பேஸஸ் எல்லாம் ஆன்லைன் சொன்னாங்க, ரைட்? ஆஃப்டர் தட் இட் வென்ட் பேக் டு கம்மிங் பேக் டு ஆஃபீஸ் ஒன்ஸ் அ வீக் அந்த மாதிரி வரணும். பிகாஸ் தேர் சர்டன் திங்ஸ் நம்ம ஆஃபீஸில் வந்து போய் தான் மீட் பண்ணணும், ரைட்? இல்லாட்டி வி டோன்ட் நோ வி வில் பி ஒர்க்கிங் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ரைட்? ஸோ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட். யா, ஆல்ரைட், ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் கோசிப். ஓகே, டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி என்னோட கரியரில் இருந்து நான் வந்து ப்ரோக்ரஸ் பண்ண ஒன் ஆஃப் த திங்ஸ் என்னோட ஸ்ட்ரிக்ட் பிலீவ் இஸ் டோன்ட் கெட் இன்வால்வ் இன் காசிப். ஓகே, ஸோ அங்கே ஆஃபீஸில் நிறைய நடக்கும் பாருங்க, பெரிய பெரிய கம்பெனிலாம் வெறும் நடக்கும். ஐ வில் நெவர் கெட் இன்வால்வ். எல்லா இடத்துல நடக்கும். யா, அண்ட் நான் வந்து பிஸ்னஸ் ரெவன்யூ ஜென்ரேட்டர் ஃபார் கம்பெனிலாம், இந்த மல்டிநேஷனல் கம்பெனிலாம். ஸோ அங்கே காசிப்லாம் நடக்கும்போது ஐ ஒன்ட் பார்ட்டிசிபேட். நான் என்னோட டைமை கொண்டு போய் பிஸ்னஸை டெவலப் பண்ணதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா, இதெல்லாம் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நாட் டு கெயின். ஸோ அதில் வந்து ஆஃபீஸ்லேயும் சில பேர் பேட் ஹேட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் அதை பரப்பிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனியில் அதில் இருக்கும் சம்மிட்ட. டோன்ட் கெட் இன்வால்வ். ஸோ அப்படி பேட் ஹேட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா, பட் சப்போஸ் டு பி அ டீம் பிளேயர், ஸோ அவங்க கூட கரெக்டாக ப்ரொஃபஷனலை வச்சுட்டு ஜோக் பண்ணிவிட்டு அது பண்ணிவிட்டு ஜஸ்ட் அவாய்ட் கெட்டிங் இன்வால்வ் இன் கான்ஃப்ளிக்ஸ், பிகாஸ் இது நம்மளை வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும். இந்த காசிப் கண்ணா இசி சம்டைம்ஸ் எனக்கிட்டே வரும். சம்டைம்ஸ் என்னோட பாஸஸ் பற்றி காசிப் பண்ணுவாங்க, ஸோ அண்ட் ஓ சம்டைம்ஸ் நம்ம பாஸ் கூட மற்றவங்கள பற்றி காசிப் பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப டெலிகேட்டான ஒரு சுச்சுவேஷன், தெரியுமா? ஸோ நம்ம வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னாக்கா நம்ம ஆர் ப்ரொஜெக்டிங் தட் வி ஆல்சோ ஒரு காசிப்பர் யாருக்கண்ணா அந்த மேனேஜ்மெண்ட் எஜெண்டா அவ்வளவு. ஓகே, அதுலேருந்து வெளியே வந்துட்டு சில விஷயத்தை வந்து அவங்க எடுத்து தனியாக கொண்டு போகிறாங்க. டிஸ்ட்ராக்டர்ஸில் அவங்களாம் காசிப்பர்ஸ் டிஸ்ட்ராக்டர்ஸ், ரைட்? ஸோ அது அவங்க நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி நம்மளும் அந்த கம்பெனிலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண வைக்கிற மாதிரி தான். இன்ஸ்டெட் யூ மஸ்ட் டூ த ஆப்போசிட், பி அ டீம் பிளேயர். ஸோ இப்போ மீட்டிங்ஸ்லாம் அங்கே இருந்துச்சா, பெரிய பெரிய மீட்டிங்ஸு, ஓகே, ஆர் ஈவன் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்னால் எல்லாரும் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சம்டைம் நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஏயில் இருப்போமா, டிபார்ட்மெண்ட் பி, டிபார்ட்மெண்ட் சி, டிபார்ட்மெண்ட் டி எல்லாரையும் நம்ம பழைய வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யும் பாசிட்டிவாக செஞ்சுருக்கும் போது மற்றவங்க நம்மளை வந்து இந்த காசிப்லாம் இழுக்க மாட்டாங்க. தே வில் see us as a team player, ஆர்கனைசேஷன் oriented towards ஆர்கனைசேஷன். நான்லாம் என் கம்பெனிக்கு வேலை செய்யும்போது அந்த கம்பெனியோட விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நான் என் செல்ஃபே ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவேன். இப்போ கோல்கேட்டில் இருக்கும்போது இஸ் ஒன் ப்ரொஜெக்ஷன், நியூஸில் இருக்கும்போது ஒரு ப்ரொஜெக்ஷன், ஆராயில் ஒரு டிஃப்ரெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் கம்பெனிக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் பாருங்க. அந்த அஜெண்டா மாதிரி தான் நம்ம ஸோ அதிலேயே வச்சுட்டு அதிலேயே ஆப்ரேட் பண்ணால் மற்றவங்க நம்மளை இழுக்க மாட்டாங்க இந்த மாதிரி இதுலாம். அண்ட் யார் நம்ம நோட்டீஸ் பண்ணுவாங்கனாக்கா த பிக் பாஸஸ். நான்லாம் பல விஷயத்தில் தப்பிச்சதுக்கு காரணம் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் கம்பெனி கோல் இருந்ததுனால தான். ஒருவேளை அந்த கோசிப் பேசுகிறவங்களுக்கு அந்த கோசிப் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். மேபி தே ஆர் நாட் பாப்புலர். மேபி அவங்க நாட் பாப்புலர் இந்த கம்பெனி, ஆர் தே மேபி மோஸ்ட் த டைம் நம்ம பார்த்தோம்னா அவங்க நாட் இப்போக்கி அவங்களுக்கு நிறைய அவங்க வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த கம்பெனியில் அவங்க கரியர் க்ரோ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நோ டைம் ஃபார் காசிப். இப்போ அவங்க டைம் எடுத்து காசிப் பண்ணுறாங்கன்னா சம்திங் இஸ் நாட் ரைட் கோயிங் ஆன் வித் தேம், ரைட்? ஸோ அவங்க வந்து ஆள் தேடுறாங்க, பார்ட்னர்ஷிப் சம்திங். ஸோ அவர் பார்ட்டிசிபேட் பண்ண என்ன வரும், அவங்க கூட சேர்ந்து நம்மளும் நான் ப்ரொடக்டிவாக ஆரம்பிச்சிருவோம், ரைட்? நாட். ஸோ இது வந்து கண்டிப்பாக எவ்ரிபடி ஷுட் அவாய்ட் அண்ட் பி கிளவர் அபவுட் இட், without hurting anybody. Because அந்த காசிப் பண்ணுறது உங்கள் பாஸாக கூட இருக்கலாம், ரைட் or not? must be clever about it. கம்பெனிலேயோ ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும்போது நம்ம வந்து மிஷினுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ண மாட்டோம், ஒரு பாஸ் கூட தான் ஒரு எம்ப்ளாயி கூட தான் டீல் பண்ண போகிறோம். ஸோ இந்த விஷயத்தை எப்படி நம்ம பார்க்கலாம் ஒரு பாஸ்? ஸோ சம்டைம் நம்ம பாஸ் வந்து டைரக்ட்லி டு த சிஓவாக இருக்கலாம், சம்டைம் குட் பி அ டிபார்ட்மெண்ட் மேனேஜர், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு இமீடியட் சூப்பர்வைசர் இருக்கலாம். ரிசர்ச் ஆராய்ச்சியில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்பர் ஒன் ரீசன் why people stay or leave the company-னா அது பாஸ் தான். So the boss can make a difference, but எனக்கு வந்து I don't totally agree with that, because எனக்கு வந்து I worked with many tough bosses. டஃப் பாஸ் கூட வேலை செஞ்சதுனால தான் நான் வந்து என் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு நான் ஒரு காரணம் காட்டுவேன். அதை அதாவது என் கரியரில் எனக்கு ப்ரோக்ரெஷன் கிடச்சிச்சு நான் இஸ் பிகாஸ் ஆஃப் தேட். மை பாஸஸ் ஆர் வெரி டஃப். ஸோ நான் வந்து பார்ப்பேன் அது என்ன மாதிரி பாஸ் அப்படின்ட்டு. பாஸ்லேயும் பல வகை இருக்குது கண்ணா. தேர் பி ஆல்சோ அ வெரி டஃப் பட் வெரி ஃபேர் பாஸ். நல்லா டிமாண்ட் பண்ணுவாங்க, பட் ஆல்சோ வெரி ஃபேர். ஸோ when come to appraisal, increments, bonus எல்லாம் வரும்போது they will also be fair. ஏன்னா அவங்க ஒர்க் டிமாண்ட் அந்த மாதிரி இருக்கனால நம்ம ஸ்டாஃப்க்கு அதை எதிர்பார்ப்பாங்க அதை. ஸோ அந்த மாதிரி another one is very arrogant and very superior. அவங்க தான் எல்லாமே நம்ம என்ன தான் வேலை செஞ்சாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் what kind of boss. There's some micro managers, some macro managers. மைக்ரோனா எல்லாத்தையும் நோண்டிட்டு இருப்பாங்க. Can be very annoying to a technical person. Or can be macro சொல்லுவாங்க. Okay,
மேக்ரோ மேனேஜர்ஸ்னாக்க வெளியே தான் இருப்பாங்களே, இந்த வேலை கை போட மாட்டாங்க. அவங்க வெளியே வந்துட்டு அப்படின்வாங்க. முன்னெல்லாம் வந்து அந்த மண்டோர்னு சொல்லுவாங்க, மண்டோர் வேலை மாதிரி. வேலை அவங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல, பட் அவங்க மேக்ரோ மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ 2 ஸ்டைலும் அதில் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்குது. சம் பீப்புள் ஆர் வெரி டெக்னிக்கலி சவுண்ட், சம் பாஸஸ் ரொம்ப டெக்னிக்கல். ஏன்னா அவங்க வந்து கிரவுண்ட்லேருந்து மேலே ரைஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப டெக்னிக்கல். இப்போலாம் கேட்டால் நான்லாம் வந்து மோர் டெக்னிக்கல் பிகாஸ் கிரவுண்ட்லேருந்து வந்ததுனால. அண்ட் சம் பீப்புள் பாஸாக இருந்து மேனேஜ்மெண்ட் அந்த வந்தவங்க, ரைட்? அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் இருக்காது, ஆனால் அவங்க they know how to manage and how to lead a team, right? So depending on what kind of bosses you're working with, but indicating it's better to work with a boss that knows the job. Okay, ஏன்னா நம்ம பலது கற்றுக்கலாம். And if you got a good chemistry, அந்த உங்கள் இமீடியட் சுப்பீரியர் பாஸ் கூட கெமிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா நிறைய லேர்ன் பண்ணலாம். அதை வச்சு கூட கோசிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே. சம் பீப்புள் சொல்லுவாங்கன்ட்டு. பட் சி அந்த காசிப்பில் வந்து சம் பீப்புள் டிஃபைன் க்ளோஸ் டு பாஸ்னாக்கா அதுக்கு பேர் வந்து ட்ரைங் டு போடி த பாஸ்ன்னுவாங்க. ரைட், ட்ரைங் டு போடி. ஆக்சுவலி அதில் இங்கிலீஷில் கூட வேறு பேர் இருக்குது அதுக்கு. பட் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யூ ஆர் ஜஸ்ட் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் த மேனேஜ்மெண்ட். இஃப் யுவர் பாஸ் இஸ் oriented to the management, let's say உங்கள் பாஸ் வந்து not the CEO but the department head, அவங்க வந்து oriented towards agenda, right? நீங்கள் பாஸ் oriented இருந்தால் நீங்கள் யாரை நோக்கி இருக்கிறீங்க? பிக் agenda, right? not. ஸோ இப்போ அந்த கம்பெனி வந்து ப்ரோக்ரஸ் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட்லாம் கொடுத்தா இந்த மாதிரி ஆளுங்களை தான் வந்து தேடி எடுப்பாங்க. நீங்கள் ஒரு பாஸை வந்தால் who will you want to work with? Somebody who supports the agenda or somebody who works against the agenda. ஸோ அந்த மாதிரி சொல்கிறவங்க they are maybe not a team player. ஸோ அவங்களாம் வந்து அவங்கள வேறு மாதிரி மேனேஜ் பண்ணி வி ஹேவ் டு பி ப்ரொஃபஷனல் அபவுட் இட். டோன்ட் பி வெரி சர்காஸ்டிக். ப்ரொஃபஷனல் வந்துட்டு நம்ம வந்து அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு ஓவரால் கோல் ஆஃப் த கம்பெனி. எவ்ரி கம்பெனிக்கு ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் ஓரியன்டேட் பண்ணி போகிறது தான் இம்பார்ட்டன்ட். இப்போ எங்கள் கம்பெனிலாம் எவ்ரி இயர் வி வில் ஹேவ் அ கோல் எல்லாம். சின்ன கம்பெனியாக இருந்தாலும் கோல் எலமெண்ட் இருக்கும் எவ்ரி இயர். வேர் வி ஆர், லாஸ்ட் இயர் வாட் டிட் வி லேர்ன், நெக்ஸ்ட் இயர் வாட் யூ வாண்ட் டு டூ. ஸோ அந்த ஸ்டாஃப் எல்லாம் வந்து ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் அதை ஜாயின் பண்ணி திஸ் வாட் வி லேர்ன், அந்த ப்ராஜெக்டில் தான் போஸ்ட்மார்ட்டம் செய்வோம். இதெல்லாம் வந்து அவங்க எல்லாம். ஸோ வென் யூ பிகம் அ டீம் பிளேயர் யூ க்ரோ. அண்ட் பீப்புள் ஹூ டோன்ட் வாண்ட் டு பார்ட்டிசிபேட் வில் சே தட் யூ சொல்லுவாங்க தெரியுமா, சக்கிங் அப் டு த பாஸஸ் சொல்லுவாங்க. ஸோ தட் ஷுடன்ட் ஹேப்பன்ல. அவங்களுக்கு முடியாதனால தான் அந்த மாதிரி பேச்செல்லாம் ஈடுபடுறாங்க. ஜஸ்ட் லைக் த காசிப்பர் மாதிரி. ஓகே, இன்னொரு விஷயம் நான் இப்போ சமீப காலத்தில் ஒரு இடத்துல கூட நான் படிச்சிருந்தேன். அதாவது சில பாஸஸ் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நீ காலையில் எத்தனை மணிக்கு 7 மணிக்கு வந்தாலும் 8 மணிக்கு வந்தாலும் மறுபடியும் வந்து உன்னோட வேலை 6 மணிக்கு முடிச்சா நீ கிளம்பிடலாம், ஓகே அப்படின்னு நினைப்பாங்க. சில பாஸஸ் என்ன சொன்னாங்க, நீ எத்தனை மணிக்கு வேலைக்கு வந்தாலும் 6 மணிக்கு 7 மணிக்கு கிளம்பக்கூடாது, சீக்கிரமாக நீ வேலைக்கு வீட்டுக்கு கிளம்பக்கூடாது, நீ வந்து ஸ்டே பேக் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அவங்களோட டிக்ஷனரியில் நல்ல எம்ப்ளாயின்னு அர்த்தம். இது எப்படி நம்ம பார்க்குறது? ஓகே, அவங்க வந்து சுப்பீரியர் இருப்பாங்க. யூஸ்வலி அந்த மாதிரி சுப்பீரியர்ஸ் தான் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஃபைனல் பாஸஸ் கம்பெனி அது ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா தட்ஸ் வாட் தே கால் ஒர்க்கிங் ஸ்மார்ட் அண்ட் ஒர்க்கிங் ஹார்ட். The long hours for an employee working hard. Sometimes அங்கே பாருங்க அவங்க ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப இருக்காது. Exactly. Working smart people because they working under pressure, right? அந்த 8 ஹவர்ஸ்ல they do more. நிறைய செய்வாங்க இந்த 8 ஹவர்ஸில். இது 12 ஹவர்ஸ் ஆஃபீஸில் இருந்தாலும் அவங்க ரொம்ப. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சில பேர் அது எதுக்கு நான் கவனிச்சிருக்கேன் என்னோட பழைய ஆர்கனைசேஷனில். சில பேர் பர்பஸ்லி தே ஒர்க் லேட். வை நம்பர் 1 இஸ் தே வாண்ட் டு ஷோ டு த பாஸ். பாஸ் வந்து லேட்டாக வேலை செய்வாங்க. ஸோ இவங்களும் பாஸ்க்கு காட்டுறாங்க அவங்க வேலை செய்யுது. ஸோ அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரெஷர். ஐ டோன்ட் திங்க் டுடே இட்ஸ் கோயிங் இன் தட் டைரக்ஷன். பிகாஸ் டுடே ஏஐ ஒர்க் வந்துட்டோம் கண்ணா. நம்ம எல்லா ஒர்க்கையும் அந்த ஒன் ரிப்பீட்டட் ஒர்க் எல்லாம் ஆட்டோமேட் ஆகுது. ஸோ எட்டிங் வேல்யூ ஒர்க் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இட்ஸ் நோ மோர் ஹவர்ஸ். இப்போ நான் சொல்லலையா? ஸோ இட்ஸ் வாட் ஹூ எவர் டெலிவர். கம்பெனிக்கு என்ன வேணும், யார் டெலிவர் பண்ணுறா அதுதான் அவங்களுக்கு வேணும் இப்போலாம். ஸோ ஆல் த பாஸஸ், த ஓல்ட் ஃபேஷன் பாஸஸ் எல்லாம் will be ejected from the system actually. So we no need to worry about this. Just focus on what we need to deliver. நீங்கள் டெலிவர் அந்த நல்ல ஸ்டாஃபை நீங்கள் டேக் கேர் பண்ணி அவங்க டெலிவர் பண்ண விடலைனாக்க somebody is going to touch them already. You're going to lose them. So employees உணர்றாங்க இதை குட் ஸ்கில் செட் எடுக்கிறதுக்கு, ரைட்? நாட் ஸோ இட்ஸ் a two-way thing. ஆல்ரைட். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ஒர்க் லேட் என்ன கேட்டிங்கனாக்கா. ஓகே, அது நம்ம ஒரு வேலையில் வந்து நம்ம வந்து ஐ மீன் நல்ல அனுபவத்தை வளர்த்துக்கிட்டோம் எல்லாம் பண்ணிட்டாலும் கூட ஒரு வேலை முழுக்க நல்ல ஒரு மாஸ்டர் பண்ணுறதுன்னா எப்படி நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க? ஆவரேஜாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அதை நல்லா ஸ்கில்ஃபுல்லி ஒரு வேலை செய்கிறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்க பாருங்கள் சில டெடிகேஷன் இருக்கும், சில இது அவங்க எக்ஸ்ட்ராவாக செஞ்சுருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஜாப் ரிக்வயர்ஸ் ஓன்லி கம்ப்யூட்டர் டெக்னிக்கல் ஸ்கில்னால் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும். தட் மீன்ஸ் தே மாஸ்டர், ரைட்? ஸோ இந்த ஃபியூச்சர்க்கான இந்த ஏஐ வேர்ல்ட் எல்லாருமே வந்து நியூ ஸ்கில்ஸ் அட் தேடிட்டே போகணும். யூ கேன் பி டூயிங் லா பட் யூ மே பி வாண்ட் டு டூ engineering also. engineering skillsலாம் or technical skills. engineering skill more technical skills அவங்க பிக்கப் பண்ணும். ஸோ what will happen to their legal work?
இம்ப்ரூவ் பண்ணுவோம் ரைட் நோ. ஸோ ரிலேட்டட் ஒர்க் ஆர் ரிலேட்டட் ஸ்கில் செட் ஆர் அதர் ஸ்கில் செட் நம்ம மர்ஜ் பண்ணும்போது இப்போ நாங்கள் ரிசர்ச்சர்ஸ்லாம் அந்த காலத்தில் வந்து இப்போ நான்லாம் பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட் ரைட், பட் பீப்புள் வித் சைக்காலஜி பேக்ரவுண்ட் வில் டூ பெட்டர், பீப்புள் engineering background they can develop models right. So skill set வந்து நம்ம வளர்த்துட்டு போகிறது very important in future. கண்ணா the education episode சொன்ன மாதிரி future is all about continuous skill set improvement no. So it's very important. அந்த ஸ்கில் செட்டில் ஒன் ஆஃப் த திங்ஸ் நம்மளுக்கு தெரியும், நம்ம வேலையில் வந்து நம்ம adding வேல்யூனாக்கா எப்படி தெரியும்னாக்கா நம்மளோட appraisalல when we ஒவ்வொரு வருஷமும் நம்ம half yearly நம்ம appraisal பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணுவோம். appraisal பண்ணும்போது அப்போ பாஸ் கூட உட்காரும்போது நல்ல பாஸ், assuming we got a good bossலாம், so will give you a good feedback right. அவங்க கொடுக்குற அந்த ஃபீட்பேக்கை நம்ம வந்து கான்ஸ்ட்ரக்டிவாக எடுக்கணும். ஏன்னா நம்ம கோல்லாம் செட் பண்ணும்போது ஜாயினாக தான் செட் பண்ணுவோம் கோலை. ஸோ நம்ம சரியான பாதையெல்லாம் போயிட்டுருக்கோம் நம்ம தெரிஞ்சிடும் அதில். ஸோ இப்போ நமக்கு வீக்னஸ் இருந்துச்சுன்னா வீக் இன் சர்டன் ஏரியாஸ்னால் அதை வச்சு நம்ம அந்த ஸ்கில்ஸை நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். கோ ஃபார் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ். ஐ நோ தர் வெள்ளக்காரங்களாம் என்னோட இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்க. தி கேம் அண்ட் பிக்ட் அப் Mandarin and Bahasa because they are in Malaysia as researcher right. So related fields வந்து அவங்க pick up to become competitive with the local researcher. அது ஒரு add in value தானங்க. Very add in value. You'll be wanted because you bring the overseas and also the local expertise right. It's always wanted right. So நம்ம skill set improve பண்ணணும். So appraisal very important. அவங்க mark பண்ணிடுவாங்க these are the areas you are to improve. So don't be defensive appraisal time la. Most people become defensive right. சண்டை போடுவாங்க. How can you think of me like that? I mean இப்போ நீ perfectனாக்கா நாளைக்கு better employee வர மாட்டாங்களா? So we must be open to that. Another one more thing that has really helped me Kanna is 360-degree evaluation. 360னாக்க இப்படி இல்லை ஓகே 360 இல்லை. ஸோ பாஸஸ் அப்ரைசல் பண்ணுவாங்க, நம்ம ஸ்டாஃப் நம்மளை அப்ரைஸ் பண்ணுவாங்க, பியர்ஸ் அப்ரைஸ் பண்ணுவாங்க, அதர் டிபார்ட்மெண்ட் பீப்புள் ஆல்சோ வில் அப்ரைஸ் அண்ட் they'll include client appraisals as you become better at your job your as a leadership role உருவாக நம்ம அந்த 360 becomes very important. ஓகே, இதில் வந்து நம்மளுடைய ரத்தமாக மட்டும் வரும்னு நினைக்கிறேன். ஸ்டெம் ஓகே. the STEM definitely I think நம்ம இந்தியன்ஸ்க்கெல்லாம் அது வந்து given ரெடிலாம். அந்த நான் சொன்ன மாதிரி இந்த மேட் சயின்ஸ் வந்து நம்ம பிளட்லேயே இருக்கு நோ. ஸோ அந்த ஹார்ட் ஸ்கில்ஸ் வந்து அதனால தான் ஜென்ரலி என்ஜினியரிங் மெடிசன் இதை தான் கேட்கறது காரணம் அது அந்த ஸ்டெம் இருந்தனால தான் நினைக்கிறேன். சாஃப்ட் ஸ்கில்ஸும் நம்ம இந்தியன்ஸ் நிறையா இருக்குது. அதாவது ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ், இந்த லீகல் ஒர்க்லாம் எடுத்து பாருங்களா, அவங்க எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆர்டிகுலேஷன் ஸ்கில், இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், பேச்சு. அண்ட் தென் கால் சென்டர்லாம் பாருங்கள், இந்தியாலாம் வெரி பிக் ஃபார் கால் சென்டர். why because the Indians can speak very well கண்ணா. ஸோ இப்போ நீங்களாம் பாருங்கள் குட் ப்ரெசென்டர்ஸ் என்ன த இந்தியன் பிளட் இன் யூ கண்ணா ரைட். அதெல்லாம் மேபி நம்ம ஹார்னஸ் பண்ணலாம் இந்தியன்ஸாக இன்னும் மெயின்டைன் பண்ணுங்க கண்ணா, இம்ப்ரூவ் பண்ணுங்க கண்ணா இன்னும். ஸோ உங்களை பற்றி மற்றவங்க உங்களை பார்த்து வா வெரி குட் ஆர்டிகுலேஷன் அப்படி யா. So soft skills kana hard skills இருக்குது STEM and all that and soft skills you know. So ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தானே. எனிவே எந்த வேலையை எடுத்துட்டாலும் அந்த ரெண்டு ஸ்கில்ஸும் இம்பார்ட்டன்ட். ஆமாம். ஸோ இதுதான் மாஸ்டரிங். அதுக்கு அதாவது இந்த ஏஐ காலத்துக்கு போயிட்டு இருந்தாலும் நம்ம இருக்கிற அது ஏதாவது ஏஐ வந்துருச்சுன்னு நம்ம உட்காந்துடக்கூடாது, நம்ம மாஸ்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். இல்லை இப்போ பாருங்க, நான் வந்து நிறையா ஸ்டடீஸில் செஞ்சுருக்கேன், இன்டர்நேஷனல் கம்பெனிக்கெலாம் வேலை செஞ்சுருக்கேன், லோக்கல் கம்பெனி வேலை செஞ்சுருக்கேன். and some of my really something I'm very proud of, I've done work in halal research you know. So as adula involve பண்ணிட்டு you know, and then talking to Malay consumers you know, working with the bosses because like முதல்ல இந்த workலாம் நான் நிறைய செஞ்சேன் halal studies. So நானே conduct பண்ணியிருக்கேன் groups எல்லாம் you know with the Malay consumers you know how to understand the halal mindset you know, be seen as a halal brand you know. அதெல்லாம் வந்து very very important. So the halal in Malaysia is very important. Maybe we can pick it up for Malaysian companies you know. இப்போ எதை எடுத்தாலும் மலேசியாவில் ஹலாலாக தான் இருக்குது you know. So maybe something that we can go so pick up a course or skill set on that one. இப்போ நிறைய ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஃப்ரீ ட்ரைனிங் நிறைய இருக்குது. ஃப்ரீ ட்ரைனிங் வெபினார் அது இது. yeah. So we have to develop from there. Yeah, okay, and then you will know that you have done very well. One more thing is நம்ம skill set உருவாக we become an all rounder. நல்லா எல்லாம் கிளைண்ட்ஸ்க்கு போவோம். because 360 வேறு வரும்போது எல்லாரும் ஃபீட்பேக் கேட்க வர ஆரம்பிப்பாங்க ரைட் நோ. அப்போ வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் நம்மளை தெரிய ஆரம்பிக்கும், அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் whatever எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நம்மளை. அப்போ ஆட்டோமேட்டிக்லி நம்ம நேம் will get heard by others. Okay, நான் கேள்விப்பட்டேன் கண்ணா வந்து வெரி குட் அட் திஸ் could be other department. Camera zoom in. Right, so you are very good at something. So இண்டஸ்ட்ரியில் இந்த நியூஸ் வெளியே போகும், ஹேட் ஹண்டர்ஸ் குரூப் ஆரம்பிச்சிருவாங்க. All right. So okay, அது வந்து இஸ்
இட் கோஸ் takes you to a different level, industry level நம்ம ஸ்கில்ஸ் அதை உருவாக்கிட்டோம்னு அர்த்தம். ஆல்ரைட், இன்னைக்கான திசை நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள், அதாவது மக்களுக்கு பயன்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக வேலை தேடுறவங்களுக்கு வேலையில் அமர்ந்த பிறகு என்னென்ன செய்யணும், செய்யக்கூடாது, எப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டத்தின் கலா வந்து நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. டத்தின், இப்போது ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டோம், ஒரு சில பல வருஷம் வந்து நம்ம வந்து அங்கே ஜாயின் பண்ணியாச்சு, நம்ம அனுபவத்தை பெருக்கியாச்சு, உடனே நம்ம மைண்ட் செட் எங்கே போவோம், ஒரு பர்க்ஸ், ஒரு ப்ரொமோஷன், இப்படி தான் போகும். ஸோ இது பற்றின உங்களுக்கு கருத்து? ஓகே, when நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணும்போதே எம்ப்ளாயிஸ் நம்ம நோட்டீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ they want to keep us. நம்ம வந்து கம்பெனிக்கு அசெட்டாக மாறிடுவோம். when we are a team player, அந்த கம்பெனி இப்போ நம்ம பிஸ்னஸ் ரெவன்யூ ஜென்ரேட்டராக இருந்தால் அது வந்து வெரி குட் ப்ளஸ் பாயிண்ட். அது வந்து நம்ம இந்தியன்ஸ்லாம் நிறைய அதில் போகணும்ல, இந்த காமர்ஸ்னு எடுத்துட்டாலே அந்த பிஸ்னஸ் மைண்ட் செட் தானே. இப்போ இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து பிஸ்னஸ் கொண்டு வர ஆளாக இருந்தால் நீங்கள் க்ரோ ஃப்ரம் த லைக் சே பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ், டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டு மேனேஜர் டு டைரக்டர், இப்படியே போயிட்டு இருக்கலாம் பாருங்க. இப்போ பிஸ்னஸ் ஜென்ரேட்டர்னா தட்ஸ் ஆட்டோமேட்டிக் நம்மளை கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்து தெரியுமா பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே ஒவ்வொரு கம்பெனிக்கு வேண்டியது பிஸ்னஸ் தானே, கிளையன்ட் அண்ட் பிஸ்னஸ் தான். அவங்களுக்கு ரெவன்யூ ஜெனரேட் தான் வேணும். ஸோ அந்த ஸ்கில் செட் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஸோ அவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதோ இல்லை கம்பெனி நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அவங்கள ப்ரொமோஷனுக்கு, ரைட்? ஈவன் இஃப் தேர் சப்போர்ட் டிபார்ட்மெண்ட் பட் தேர் ஹெல்பிங் கம்பெனி டு க்ரோ, அவங்களையும் அந்த கம்பெனி வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து கேன் சார்ட் தியர் க்ரோத், சொல்ல பாத்வே சொன்னேன். ஸோ இன்டர்னலி ஆல்சோ தி கேன் சார்ட் தியர் பாத்வே. இந்த அப்ரைசல் டைம்லேயே அவங்க பாசஸ் அவங்க கேட்டுடலாம், வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அந்த பாசஸ் சொல்லுவாங்க, நீ இந்த கிரேட்லேருந்து இந்த கிரேட் போனால் உனக்கு இது வரும், அந்த கிரேட்லேருந்து இந்த கிரேட். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லலாம். அண்ட் தென் தி கேன் வாலண்டியர் themselves, right? Like they want to show that they are leader, right? Take on assignments கண்ணா. Sometimes can be work assignment இருக்கலாம், sometimes non work. லைக் நான் வந்து சில கம்பெனியில் வந்து கோல்கேட்டில் வந்து பட்ஜெட் கோஆர்டினேட்டர் நான் தான் ஃபார் 2 years, ரைட்? ஸோ அதில் அவார்ட் கிடச்சிச்சு எனக்கு 2 years ஃபார் மலேசியா அண்ட் சிங்கப்பூர், ரைட்? ஸோ பட்ஜெட் கோஆர்டினேட்டர் ஒர்க் இஸ் அ வெரி டஃப் ஒர்க், பட் அது ரெக்கக்னிஷன் கிடச்சிச்சு. ஈவன் நியூசனில் கூட எனக்கு ஆர்ட் அவார்ட் கிடச்சிச்சு. பிகாஸ் வென் யூ ஹேவ் ஸ்பெஷல் கான்ட்ரிபியூஷன் அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. வென் யூ கீப் ரிசீவிங் அவார்ட்ஸ் அண்ட் ஆல் தட், ப்ரொமோஷன்லாம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் சம்திங் அலாங் த வே வந்துடும் அதோட. ஓகே, தென் நான் ஒர்க் ரிலேட்டட் கூட நம்ம அசைன்மெண்ட் எடுத்துக்கலாம். சம்டைம் இந்த கம்பெனிக்கு வந்து இந்த ESG கோல், சஸ்டைனபிள் கோல்ஸ்லாம் இப்போ வரும், ரைட்? ஸோ அந்த கோல் ஏதாச்சும் நம்ம வாலண்டியர் பண்ணி கோ அண்ட் டூ. சம்டைம் ஓவர்சீஸ் அசைன்மெண்ட் கூட வரலாம். டேக் த ஓவர்சீஸ் அசைன்மெண்ட், சும்மா மேபி 6 months or 1 year போய் செஞ்சுட்டு வரலாம். அப்படிலாம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்லி யூ பிகம் ஆல் ரவுண்டர். You can volunteer work in another department, so you get to know. And revenue generator, you can also do an operations. In one of the company, research company director, I was in charge of revenue and also for the operations, that means front and also the back. So that makes you automatically a MD material. So MD நாங்கள் யோசிக்கும் போது பார்த்துருவாங்க, ஓகே ஷி ஹஸ் காட் த கேப்பபிலிட்டி அப்படின்ட்டு. இன்னும் ஸோ இதெல்லாம் அந்த கம்பெனிக்கு வேண்டிய அந்த லீடர்ஷிப்பை நம்ம உருவாக்கிட்டு வந்துகிட்டே இருந்தோம்னாக்க ஆட்டோமேட்டிக்லி ப்ரொமோஷன் வில் கம். பட் டோன்ட் கோ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஷோ பண்ணணும். பட் பாஸஸ் யூஸ்வலி அந்த அப்ரைசலை சொல்லிடுவாங்க. நம்ம இந்த ரிவ்யூ பண்ணி அப்ரைசல் பண்ணி அவங்களோட கரியர் பார்த்து அவங்க பாஸஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க சொல்லிடுவாங்க, திஸ் இஸ் யோர் கோல்ஸ். பட் இப்போ அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு லீடராக வரணும், டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக வரணும். அந்த கம்பெனியில் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. then they have to re-question themselves. இங்கே தான் நான் இருக்க போகிறேன்னா, இல்லை வேறு கோல் தேடி போகிறேன்னா, இல்லை வேறு கரியர் பார்த்து இங்கேயே தேட போகிறேன்னா அவங்க தேட ஆரம்பிக்கும். பட் they have to be clear கண்ணா. நீங்களே சொல்லிட்டீங்க, அதாவது அவங்களுடைய பாத் இப்போ கொஞ்சம் மாறுது, வேறு இடத்துக்கு போகிறேன்னா இங்கேயே இருக்க போகிறேன்னா அப்படின்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக ஒன்று அவங்க வந்து அங்கே ஸ்டே பண்ணலாம் அல்லது ரிசைன் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராப்பரான அந்த ரிசைனேஷன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ எனக்குலாம் வந்து ஐ எம் வெரி வெல் நோன் ஃபார் மை ஹேண்ட் ஓவர்ஸ் கண்ணா. ஒரு கம்பெனியை விட்டு நம்ம போகிறோம்னா அந்த ஹேண்ட் ஓவர் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா கம்பெனி வந்து நம்ம ஒருத்தங்க போகிறாங்கன்னா அந்த கம்பெனி விட்டு அந்த கம்பெனிக்கு நிச்சயம் ஒரு 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 ஷேக்கப் வரும் பாருங்கள், எஸ்பெஷலி சீனியர் ரோலாக இருந்தால், ரைட்? ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு டாக்குமெண்டேஷன்லாம் செஞ்சுட்டு ஹூஸ் கோன் டேக் கேர் ஆஃப் திஸ், ஹூஸ் கோன் டேக் கேர் ஆஃப் தட். சமயத்தில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி புது ஆள் வந்துருவாங்க, அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிவிட்டு. ஸோ கம்பெனிக்கு வேண்டியது BAU, பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல், ரைட்? ஸோ அந்த ஃபீலிங் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்ட்டு. ஓகே, எல்லாம் கிளியர் and I'm available. Some people say no, don't call me after this ஆனுவாங்க, but some people say no, you can call me anytime. Okay, என்ன நம்ம புது எம்ப்ளாய்கிட்ட சொல்லிடுவோம், மேபி I might get a call for a week or 2. Okay, so in case they haven't புது ஆளாங்க வேலைக்கு அவங்க அமர்த்தலைனாக்கா அவங்க கூப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது நம்மளை, ரைட்? ஸோ அதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். கண்ணா என்னோட நான் the way I resigned and left the company, என்னோட ஹேண்ட் ஓவர் was so professional. என்னோட many businesses I got from my old bosses. எனக்கு பிஸ்னஸ் ரிஃபரல் கொடுத்தது என்னோட ஓல்ட் பாஸஸ். உங்களோட வேலை எப்படி? என்னோட வேலை த வே, பிகாஸ் பீப்புள் ரிமெம்பர் நம்ம லைஃப்பில் என்டர் பண்ணுறதும் லீவ் பண்ணுறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்படி உள்ளே வந்தோம், எப்படி வெளியே போனோம், எப்படி ரெசுமே போட்டு உள்ளுக்கு போனோமோ அதே மாதிரி அந்த கம்பெனி விட்டு லீவ் பண்ணும்போது ஒரு மார்க் போடுவோம்.
லைக் சம் ஆஃப் த பாஸஸ் எனக்கு சொன்னது வந்து ஷி வாஸ் அ கிரேட் டீம் பிளேயர் அண்ட் அசெட் அப்படி சொல்லுவாங்க ஸோ அப்போ அவங்க மனசில் பதிருது அதுதான் ரைட். ஸோ நம்ம வெளியே போனாலும் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா நம்மளை தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஐவ் டன் குவைட் அ நம்பர் ஆஃப் ஒர்க். என்னோட கலீக்ஸ் என்னோட பாஸஸ் ரிஃபர் பண்ணி வந்த பிஸ்னஸே எனக்கு. அதாவது என்னதான் மிஷின் உலகம் அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட நம்மகிட்ட இருக்க திறமையை வந்து மிஷின் காப்பி பண்ண முடியாது. அது நம்ம தான் வந்து வெளிப்படுத்தணும் இல்லையா? ஸோ அந்த வகையில் ப்ராப்பரான ரிசைன் பண்ணால் அது ப்ராப்பராக இருக்கணும் இல்லை? அதாவது மெஷினுக்கு இப்போ இமோஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெஷினும் நோஸ் ஹவு டு பி இமோஷனல். அதுக்கும் ஈக்யூவை பில்ட் பண்ணுறாங்க. பட் வாட் எவர் இட் இஸ் ஹியூமன் இஸ் அ ஹியூமன் ரைட். ஸோ இப்போ நம்ம all-rounder, right attitude, good person, very professional, very skilled naka who won't like na? Exactly. Everyone will be coming up to you, right? So அது நம்ம அப்படி அந்த இதுக்கு போகிறோமா அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் நம்மளை பில்ட் பண்ணி ரெசிலியன்டான ஒரு பர்சனாக நம்ம மாறணும். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனிக்கு. ஆல்ரைட். ஓகே டத்தின், இந்த கரியர் அப்படின்றது ஜாப் அப்படின்ற ஒரு தலைப்புக்கு வந்து ஐ திங்க் நிறைய நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்க. வேறு எதுவும் டச் அண்ட் கோ மாதிரி எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? No, that's all for career, that's all. But maybe இதில் இருந்து சில பேர் சொல்கிறாங்க ஓகே I've learned the job, இப்போ நான் என்னோட சொந்த கம்பெனி உருவாக்க போகிறேன் whatever, அது இஸ் a different thing. அது அடுத்த எபிசோடில். பட் இதிலே இருந்து கண்டினியூ கரியர்லேயே தான் நான் இருக்க போகிறேன்னு சொன்னால் அது இஸ் a different mindset. No, but most important keep up with the trend la kanna. There's so much happening now. And then other thing I want to tell you is like I wanted to tell இப்போ நம்ம பார்த்தோன்னாக்க இந்த ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம் சில ஜாப். ஐ மீன் ரீசெண்ட்லி அந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா வேலையே ஒரு 3 வேலை தான் இருக்க போகுது, மற்ற வேலைலாம் போகுதுன்னு வெரி ரிலையபிள் சோர்ஸில் பாருங்கள். அப்படி வரும்போது பயமாக இருக்குது கேட்குறதுக்கு. அதுவும் கம்மிங் ஃப்ரம் பில் கேட்ஸ்னு. அண்ட் தென் another article says இவ்வளோ வேலையெல்லாம் உருவாக போகுதுன்ட்டு. ஸோ up to us which one you want to choose. You want to think that you want to extinct or you want to say no you are. But there is, if என்ன கேட்டிங்கன்னா புது வேலை உருவாக போகுது. ஸோ நம்ம புது வேலைக்கு நம்மளை தயார்படுத்தணும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹூ எல்ஸ் கேன் யூ லேர்ன்? அண்ட் எம்ப்ளாயி பிஸ்னஸ் ஓனராக இருந்தால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஆஸ் அன் எம்ப்ளாயி அந்த கம்பெனி நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ரைட் நாட் அந்த வேலைக்கு. ஸோ நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி டீம் பிளேயராக இருந்தோம்னாக்கா வி லேர்ன் ஸோ மச். வி ஆர் ரெடி ஃபார் த ஃபியூச்சர் ஆக்சுவலி. இதுக்கு நேற்று நம்ம மீட் பண்ணப்போ நீங்கள் ஒரு டேக்லைன் சொல்லியிருந்தீங்க, மாற்றங்கள் ஒன்றே மாறாததுன்னு சொல்லியிருந்தீங்க. எஸ், சேஞ்ச் alone is constant. நிச்சயமாக இந்த வேலை வாய்ப்புகள்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து மாற்றங்கள் ஒன்று தான் மாறாது. நம்ம மாற்றிக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம இவால்வ் பண்ணணும் கண்ணா. ஆல்ரைட். ஓகே டத்தின், இன்னைக்கு இந்த எபிசோடுக்கு அதாவது பார்ட் 1 பார்ட் 2 பண்ணியிருந்தோம். நம்மளுடைய கரியர் அண்ட் தென் ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேசியாச்சு. மக்கள் கூட அவங்களுடைய கருத்துக்கள் வந்து ஹேஷ்டேக் பண்ணியோ அது வந்து கருத்துக்களை வந்து அவங்க தெரிவிச்சுக்கிட்டே இருக்கலாம். வழக்கம் போல சொல்கிறது தான், இது வந்து 10ஓட 11 இருக்கக்கூடிய நிகழ்ச்சி கிடையாது. நம்மளுடைய இந்த திசை 10ல் 1 இருக்கக்கூடிய ஒரு தேடலுக்கான ஒரு விடியலுக்கான ஒரு வழிகாட்டியாக தான் இருக்க போகுது. ஆக கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி பலருக்கு ஒரு விடிவெள்ளியாக இருக்கலாம். இப்போதைக்கு நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் கண்ணாசி மாதிரி. நான் கலா.